பா வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இமாம் பசந்துங்கிற ஒரு மாம்பழத்தை பற்றி நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். காயாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பாக இருக்குது காயா. மாங்காய் தீங்கன்னா இந்த மாங்காய் நீங்கள் அவ்வளோ அனிமையாக இருக்குது, இனிக்குது. சீசனாக இருந்தாலும் அந்த சீசனுக்கு என்ன வருதோ அதில் அவைலபிளாக இருக்கிறத வாங்கி வந்து ஒரு காலையில் ஒரு 40-50 பெட்டி, ஞாயிற்றுக்கிழமை 50 பெட்டி 60 பெட்டி கொடுத்துட்டேன். சாயந்தரம் பேக்கிங் வந்து குறைஞ்சபட்சம் 70 80 பெட்டி வரும். நண்பர்களே, நானஸ் பார்க்க இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இப்போ மாம்பழ சீசன் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் இருக்கக்கூடிய இடம் எது பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள மாம்பழ சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் வந்து மாம்பழத்துக்கு ரொம்பவே ஃபேமஸாக. இவங்கள்ட்ட உள்ள மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய பெரிய தோட்டங்களில் அவங்களே பறித்து கொண்டு வந்து அவங்களுடைய ஓன் தோட்டத்தில், சொந்த தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்களாம். இந்த கடை ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் வந்து செய்யுது, அவருடைய மகன் அதீப். இவர் வந்து நம்மளை கூட்டு வந்தார். இங்கே நல்லாயிருக்கும், பல வகையான வெரைட்டிஸ் மாம்பழம் இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கடை உள்ளே போயிட்டு என்னென்ன வகையான மாம்பழங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீமான் தாத்தாச்சாரியார் மாம்பழ கடை நர்சரி வியாபாரம். கிட்டத்தட்ட 72 வருஷத்துக்கு பழமையான கடை போல். மாம்பழம் சீசன் இல்லாத நேரத்தில் நர்சரி செடிகள் விற்பாங்களாம். மாம்பழ சீசனில் மாம்பழம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏகப்பட்ட மாம்பழங்கள் இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டோட சன் அதீப், இவருமே அதீப் டூர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு, யூடியூப் சேனல். வெளியூருக்குலாம் எங்கே போனாலும் எடுத்து காட்டுவார். உங்கள் பேர் என்ன? கிஷான். பாருங்கள் எத்தனை வகையான மாம்பழம் வச்சுருக்காங்க. மாம்பழம் இருக்குங்க உள்ளே, பின்னாடி குடோன்னு இருக்குன்னு அதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓரளவு பழுத்திருக்கு. இது என்ன மாம்பழம்? இது பங்கனப்பள்ளி மாம்பழமா? இது பாருங்கள் இதோட ஷேப். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். பங்கனப்பள்ளிங்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ்ஸு. இது என்ன ருமானியாவா? மல்கோவா. இதெல்லாம் இது வந்து மல்கோவா. இது இதெல்லாம் எத்தனை நாளில் பழுக்கும்? இது 4 நாளில் பழுத்துருமா? சூப்பர். இது வந்து சப்போட்டான்னு சொல்கிற மாம்பழமா? இமாம் பசந்துங்கிற ஒரு மாம்பழத்தை பற்றி நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். அந்த மாம்பழம் தான் இருக்கிற மாம்பழத்துலேயே ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழம். அது கடைசியாக நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் வேறு என்னென்ன மாம்பழம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தலைவர், இது இந்த மாம்பழம் அல்ஃபோன்ஸா? சூப்பர். இது இமாம் தானே? இது இமாம் பசந்து மாம்பழம். இது போக வேறு என்ன வெரைட்டி மாம்பழம் இருக்குது நம்மள்ட்ட? பங்கனப்பள்ளி நமக்கு காட்டும். செந்தூரம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரேட்லாம் எவ்வளோ ஆச்சு இப்போ போகுது? 1 கிலோ இப்போ இமாம் பசந்து 220 ரூபா. ஓகே. பங்கனப்பள்ளி 100 ரூபா. இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகணுனால ரேட்டு கூட. எப்போ விலை குறையும்? இன்னும் 1 மாதத்தில் விலை குறைஞ்சிடும். ஓகே. இவங்க ஒரு தோட்டம் வச்சுருக்கிறாங்க. நம்ம அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த தோட்டத்துலேருந்து பறித்த அந்த மாங்காவெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வெரைட்டியாக பிரித்து சைஸ் வாரியாக பிரித்து அடித்து சேல்ஸுக்கு வரும். உள்ளே எவ்வளோ அடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம மாம்பழம் பார்த்துக்கு இருந்தோம். இப்போ வந்து அந்த தோட்டத்துக்கு உள்ளே வந்தாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான தோட்டமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே மாம்பழ தோட்டம் தானா. அந்த காலத்தில் வந்து அதிகமான மாம்பழம் வந்து இந்த ஏரியாவில் விற்றனால தான் இந்த ரோடு பேரை வந்து மாம்பழ சாலைன்னு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மாம்பழம் வந்து சேல்ஸ் ஆகுது. நம்ம பார்த்த கடையோடைய தோட்டம் தான் இது. உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி மாங்காய்லாம் காய்ச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம காலையில் வந்தோம்னா இங்கே பறித்து அந்த கடைக்கு கொண்டு போவாங்க. நம்ம வந்து இப்போ ஈவினிங் வந்தனால அவங்க வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் போயிட்டாங்களாம். சும்மா ஒரு தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி போய் கடையில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப பெரிய மாந்தோட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும் போல். இது அவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்குது. நிறைய மாங்காயெல்லாம் காய்ச்சி கிடக்குது. பாருங்கள், ஒரு சூப்பரான மாங்காய் காய்ச்சி கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னென்னு தெரியல. பங்கனப்பள்ளியா? வெரி குட். அப்படியே சொல்லிடுறா ராஜா என்னென்னு. பங்கனப்பள்ளியா அது? இங்கே பாருங்கள் சூப்பராக மயில் ஒன்று நிற்கிது பாருங்கள். மயில் வந்து நல்லா வெயிலுக்கு வந்து அதுக்கு வந்து தாகம் எடுத்துருக்கும் போல். இந்த ஒரு மயில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த பச்சை இலைக்குள்ளாக்க அந்த மயில் போகிற பார்த்துறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பெண் மயில், அது ஆண். நான் மாங்காய் தோட்டத்தில் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். 1, 2, 3 அதிகபட்சம் பார்த்துருக்கேன். ஒரே காம்பில் 9 மாங்காய் காய்ச்சி கிடக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறது. எப்படி காய்ச்சி குழுங்குது பாருங்கள் இங்கே மாங்காய். இதுதான் பறித்து தான் கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அங்கேயும் போய் பார்த்துடலாம். பாருங்கள், பலாப்பழம் வந்து நிறைய காய்ச்சி கிடக்குது. இது வந்து இன்னும் பெரிய சைஸாக போகும். பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே காய்க்குங்க. சின்னதுலேயே ஒரு 5-6 வருஷத்தில் காய்ச்சாலுமே நல்ல தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி பக்கத்துலேயே காய்க்கும் அழகா. தம்பி எப்படி இருக்கு அதீப்? பலாப்பழத்தை உனக்கு பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு? பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமா? நீ பலாப்பழ தோட்டத்தில் இந்த மாதிரி பலாப்பழத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறியா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே. பெருசு நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கணிகளுமே இருக்குதுங்க. இங்கே வந்து வெந்தயம் பலாப்பழம் இருக்குது, பக்கத்தில் வாழை இருக்குது, இங்கே பலா வாழை 3மே இந்த தோட்டத்தில் இருக்குது.
செம்ம அருமையான ஒரு மாந்தோட்டங்க. 3மே வச்சுருக்காங்க, மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அருமையாக இருக்குது. இமாம் பசந்து மாம்பழம். இது பழுத்த பிறகு வெட்டினோம்னா வீடு ஃபுல்லாக வாசனை அடிக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு பழம். ஓய் என்ன எவ்வளோ மாம்பழம் பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் என்ன மாம்பழம்? உள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோ மாம்பழம் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் சேல்ஸு ப்ளஸ் ஹோல்சேல் வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்லி பார்சல் உங்களை டேரெக்டாக ஃபோன் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. ஓகே, இதுவும் இமாம் பசந்த் தானே? அது பங்கனப்பள்ளி. ஓகே, இதெல்லாம் செந்தூரா. இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம காட்டின தோட்டத்தில் விளைஞ்சது தான். என்னென்ன வகையான மரங்கள்லாம் இருக்குது தோட்டத்தில்? ஓகே. இப்போது மாம்பழத்தில் இந்த சீசன் இருக்குல்ல, இந்த சீசனில் மட்டும்தான் மாம்பழம் வருமா? ஏதாச்சும் ஒரு மாங்காய் வந்து வேறு சீசனில் வருமா? ஓகே ஓகே. அன்சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் ருமானியும் காலாப்படி. சரி சரி. பாலாமணிலாம் சொல்லுவாங்களா ஒரு மாங்காய்? பாலாமணி, கலாமணியா? எங்கள் ஊர் சைடு வந்து பாலாமணின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும், செந்தூரம் மாதிரி. கிளிமூக்கு மாங்காய் அது வந்து எப்போதுமா வருமா? கோடை காய். சரி சரி சரி. இப்போ வந்து மற்றபடி பெரும்பாலும் மாம்பழம் வந்து இந்த கோடை காலத்தில் தான் கிடைக்கும். ஓகே. சங்கர் அண்ணன் வந்தோடனே ஃபிட் ஆகிட்டாப்புல, மாம்பழம் சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் சொன்னாப்புல. ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து மாம்பழம் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு நல்ல டீட்டெயில் சொல்லுவாங்க. மாம்பழம் இயர்லி ஒன்ஸ் வருதுன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அதனால் சீசன் வெரைட்டி எந்த சீசனாக இருந்தாலும் அந்த சீசனுக்கு என்ன வருதோ அதில் அவைலபிளாக இருக்கிறத வாங்கி சாப்பிடணும். ஓகே. மாம்பழ சீசன் சம்மரில் வரும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம். மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி ஜூனில் முடியுது. ஜூனில் முடிஞ்சிடும். அந்த மே மாதம் தான் ஃபுல்லாக வந்து மலிவாக கிடைக்கிற டைம் மாம்பழம். எந்த டைம்? மே மாதம் தான். மே மாதம் தான். ஏன்னா அப்போ வந்து குவாலிட்டி நிறையா வரும், ஈல்டு நிறையா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இனிஷியலாக வந்து கொஞ்சம் தான் வரும். சரி சரி. மிடில் ஆஃப் த சீசனில் நிறையா வெரைட்டிஸ் நிறையா வரும். நிறைய மாம்பழம் அறுவடைக்கு நிறையா அறுவடை. இது எல்லாமே நம்ம பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்துலேருந்து பறிக்கிறதா, வெளியில் வாங்குறது, இந்த சர்க்கிளில் வாங்குறது தான் மாம்பழம். தான் நம்ம தோட்டம் தான் மேஜர். சில வெரைட்டி மட்டும் இருக்காது, வெளியில் வந்து. ஓகே ஓகே ஓகே. காலாப்பாடி இந்த மாதிரி. காலாப்பாடி தான். இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, பச்சரிசி, மல்கோவா, அல்போன்ஸ் அதெல்லாம் நம்ம தோட்டத்திலே இருக்கு. சரி 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 சரி. இமாம் பசந்த் பாருங்கள், தோல் சீவராப்பில் சீவும் போதே வாசனை அடிக்கிறீங்க. வா, வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாரெல்லாம் வந்து இமாம் பசந்த் பழம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், இவ்வளோ பெருசு. என் கையில் நான் பிடிச்சி காட்டுறவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது வந்து பச்சரிசி மாங்காவான். சும்மாவே பழம் அப்படியே ஃபுல்லாக வெட்டி தண்டாப்பில் கல்கன்று இனிக்கிற மாதிரி எனக்குங்க இமாம் பசந்த். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தான் தம்பி. நான் கேடு செம்ம இனிப்பு. நல்ல ஸ்வீட்டு. ஓகேவா? வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இமாம் பசந்த் எங்கள் ஊருக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எங்கே போனாலும் இமாம் பசந்த் மாம்பழம் தாங்க. விலை கொஞ்சம் கூட தான் எல்லா இடத்துலையுமே. அதனால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை பாருங்கள், இவ்வளோ பெருசு. என் கையில் நான் பிடிச்சி காட்டுறவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது வந்து பச்சரிசி மாங்காவான். சும்மாவே கடித்து சாப்பிடலாம். இது பழுக்க தேவையில்லை. நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பு இருக்காது, இனிப்பு இருக்குன்றாங்க. எவ்வளோ சைஸாக இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோண்ணா கிலோ? 160 ரூபா. பச்சரிசி மாங்காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து காயை சாப்பிட்றது தான். சரி சரி. பழுத்தா நல்லா இருக்காது, காயிலே சாப்பிடணும். ஆப்பிள் பச்சரிசி சரி சரி சரி. அதுவும் இதே மாதிரி பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்குமா? கலர் அது வந்து ஆப்பிள் மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஓகே ஓகே. இது அந்த பச்சரிசி மாங்கான்னு சொல்லக்கூடிய அந்த மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காயாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. இருப்பாக இருக்குது காயா. இந்த பச்சரிசி மாங்காய் வெட்டி தண்டாப்பில் தம்பிக்கு ஒன்று கொடுங்க. ஆஹா, மாங்காய் இப்படி சாப்பிட்டது இல்லைண்ணே, வேறு லெவலில் இருக்குங்க. இது பச்சரிசி மாங்காய். இதில் உப்பு போட்டு போட்டால் சாப்பிட்டா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் போலையா? மாங்காய் தீங்கன்னா இந்த மாங்காய் நீங்கள் அவ்வளோ அந்த மாதிரி இருக்குது, இனிக்குது.
எல்லா ஊர்லையும் கிடைக்குமாண்ணே? இங்கே மட்டும்தான் வரும். இன்னொன்று பீஸ் தாங்கண்ணே, செம்மையாக இருக்குங்க. திங்கும் போது யாராக இருக்கலாம் வாயில் எச்சு உருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கவனிச்சு சொல்லுவேன். வேறு பச்சரிசி மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம்னா இனிக்குது. இது பழுத்த இதை விட இனிக்கும். பழுத்தா நல்லா இருக்கு. பழுத்தா நல்லா இருக்காதோ? காயாக சாப்பிட்றது அருமை. இதுலேயே ஆப்பிள் பச்சரிசின்னு ஒன்று இருக்குது. அது மே மாதம் அது டேஸ்ட்டில் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கம்மி மரம் தான். இதை விட நல்ல டேஸ்ட், நல்ல பிரமாதம். மே மாதம் வருமா ஆப்பிள் பச்சரிசி மாங்காய் அதையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நேராக வந்துருங்க கடைக்கு. சங்கர் அண்ணன் இருப்பாப்புல. சங்கர் அண்ணனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா மாம்பழமும் பெஸ்ட்டாக எடுத்துருவாப்புல. ஆனால் இப்போது இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, இந்த இடத்துக்கு வரண்டா எப்படி வரணும், திருச்சியில் எந்த இடங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்க. அதுபோக நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயிலையும் சொல்லிடுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் மரவழியில் காவேரி பாலத்துக்கு பக்கத்தில் ஓகே மாம்பழச்சிலைன்னு ஒரு இடம். ஓகே. இது மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஓகே. அந்த பேரே வந்து இந்த மாம்பழம் இந்த இடத்துல நிறையா வந்து சேல் பண்ணனால இந்த ஊருக்கு அந்த மாம்பழ சாலைன்னு பேர் வந்து. சரி சரி. பாரம்பரியமான இடம். மாம்பழச்சாலை வந்து காவேரி பாலத்தை பற்றி இருக்குது. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் ஆகுது. நம்ம கடை பேர் கடை பேர் வந்து ஸ்ரீமான் தாத்தாச்சாரியார் மாம்பழ கடைங்க. ஓகே. இந்த பண்ணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற வாசி இந்த பேர் நாங்கள் வச்சுருக்கோம். பண்ணை தோப்பு நாங்கள் குத்தகை வச்சுருக்கோம். அப்பா மேனேஜராக இருந்தால் நாங்களும் அந்த பொறுப்பில் இருக்கோம். ஓகே. கான்டாக்ட் பண்ணுறதுன்னா 9443333333. ஓகே. 333. லேண்ட்லைன் நம்பர் வந்து 0431243344. ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாடு த்ரோட் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுலாம் நார்த் வரைக்கும் அனுப்பிடலாம். எவ்வளோ மினிமம் எத்தனை கிலோ ஆர்டர் பண்ணணும்? மினிமம் ஒரு 3 kg பண்ணால் கூட 3 kg ஆர்டர் பண்ண அனுப்பிடலாமா? என்ன வகையான வெரைட்டி மாம்பழம்லாம் இருக்குது? செந்தூரம், இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, அல்போன்சா, குமானி, கல்லாமணி, நீலம், இந்த காதர் மாங்காய். ஒரு மாம்பழத்துக்கு 2-3 பேர்லாம் இருக்குது. ஓகே. காதர்னு ஒன்று இருக்குது, அல்போன்சா 2 ஒரே பேர் தான். காலாப்பாடின்னு ஒன்று நல்லா ஃபேமஸாக இருக்கும். அது காசாலட்டு மாங்கலாம். கல்லிலன்னு ஒரு வெரைட்டி அது வரும். ஜகாங்கீர்னு ஒன்று இருக்குது. அது காயாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் மிடில் ஆஃப் த சீசனில் வரும். மல்கோவா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. 15-20 வெரைட்டி வரும். பொதுவாக 60 வெரைட்டி 62 வெரைட்டி சொல்லுவாங்க. அது எல்லாமே கிடைக்காது. நம்மள்ட்ட பெஸ்ட் வந்து இமாம் பசந்த் வந்து நம்பர் 1 இங்கே. ஓகே. அது மாதிரி பச்சரிசின்னு ஒரு வெரைட்டி இருக்கும். அந்த மாங்காய் இது காயாவே சாப்பிட்றது இனிப்பாக இருக்கும். இது வேறு எங்கேயும் கிடைக்கும். 2 வெரைட்டி பச்சரிசியில். மால் பச்சரிசின்னு ஒன்று, ஆப்பிள்னு ஒன்று. ஆப்பிள் பச்சரிசி மே மாதம் 2nd வீக்கில் வரும். ஓகே. ஆப்பிளோடவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு தான் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. அவர் 20 கிலோ வாங்கினாருன்னா 6 கிலோ. சாயந்தரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பெட்டி இருக்கும். காலையில் ஒரு 50 பெட்டி, காலையில் வந்து ஒரு காலையில் ஒரு 40-50 பெட்டி, ஞாயிற்றுக்கிழமை 50 பெட்டி 60 பெட்டி கொடுத்துட்டேன். சாயந்தரம் பேக்கிங் வந்து குறைஞ்சபட்சம் 70-80 பெட்டி வரும். டெய்லியுமே இருக்கும். டெய்லியுமே பேக்கிங் நிறையா இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம். 1 கிலோவுக்கு வந்து 20 ரூபா சார்ஜில் 20 கொரியர் சார்ஜ். 1 கிலோவுக்கு 20 ரூபா. ப்ரொஃபஷனல் கொரியரில் டோர் டெலிவரி கொடுத்துறோம். 24 ஹவர்ஸில் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி பண்ணுறோம். சூப்பராக இருக்கும் மாம்பழம். அதர் ஸ்டேட்டுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வரைக்கும் 40 ரூபா பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். பாக்ஸ் வந்து டோட்டலாக வந்து 5.5 kg வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக 100 ரூபா சார்ஜ். மாம்பழம் கொரியர் இப்போ லேட்டாக போய் சேர்ந்தாலோ போகும்போதே கெட்டு போனாலும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 கிலோ பாக்ஸுக்கு ஒரு மாம்பழம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கெட்டு போனாலும் அதுவுமே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதனால் குவாலிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஒரு பேர் இருக்குது. கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம பெட்டியை பாருங்கள், பேக்கிங் பாருங்கள், சூப்பராக வைக்கோல்லாம் வச்சு 2 விஷயம் இருக்குது. இந்த டெலிவரி பண்ணுறதுல கரெக்டாக நம்ம பண்ணிட்டாலே நல்ல பேர் வாங்கிடலாம். நம்ம நேரில் பார்த்து வாங்கும்போது நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். டெலிவரி பண்ண போகும்போது நம்ம பார்த்து வாங்க மாட்டோம். அதனால் அந்த மாதிரி டயத்தில் யார் வந்து அதை பக்காவாக பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். ஃபோனுக்குமே ரிப்ளை பண்ணுவோம். 24 ஹவர்ஸ் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே. சப்போஸ் போய் சேர்லனாலும் இதுனாலும் சரி. மதுரையில் ஒருத்தர் வந்து சேர்ல கொரியர் வீல் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு பெட்டியை ஃப்ரீயாக தான் கொடுப்போம். சரி சரி. ரொம்ப சர்வீஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டாக செய்யும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ பாருங்கள், இது வெயிட்டுமே கூட இருக்குது. இது வந்து 5 கிலோ நான் பேக் பண்ணுறீங்க? 5.5 கிலோ சார். 5.5 கிலோ பெட்டியோட சேர்த்து 5.5 கிலோவா? 5.56 ஓகே. 5.6 இருக்கு. ஓகே. கிட்ட பார்த்து 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பழம் தான் வரும். அதிகபட்சம் 10-11 பழம். அந்தளவுக்கு வந்து பெரிய சைஸ் எல்லாமே. ஓகே. 5.80 இருக்குது. எத்தனை பழம் இருக்குது தலைவரை பாருங்கள். ஓகே. எத்தனை பழம்? 10 பீஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 1/2 கிலோ வருதுங்க. 500 கிராம் வருது. அந்தளவுக்கு பெரிய சைஸ் மாம்பழம் தான் இமாம் பசந்த். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. திருச்சி மாம்பழ சாலையில் உள்ள ஒரு மாம்பழங்களில் வந்து என்னென்ன வகையான மாம்பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டியிருப்போம். அதிலும் குறிப்பாக இமாம் பசந்த் மாம்பழத்தை பற்றி நான் நிறையவே சொல்லியிருப்பேன். யாருக்கெல்லாம் இமாம் பசந்த் மாம்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இமாம் பசந்த் மாம்பழம் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் மாம்பழ கடைகளில் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட சுவை எப்படி இருந்துச்சு
அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.